வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் பொண்ணு சமையல் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வாழைத்தண்டு எப்படி சுத்தம் செய்யலாம் அப்படின்னும் அந்த வாழைத்தண்டு பொரியல் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நீங்கள் வாழைத்தண்டு ஃப்ரெஷ்ஷானதை பார்த்து வாங்கிக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணதாக இருந்தால் நல்லாவே தெரியும். கொஞ்சம் வாடினாப்பில் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இது பார்த்திங்கன்னா லைட்டாக செவந்து மட்டும்தான் இருக்குது. இது பார்த்திங்கன்னா நம்ம மேலால் சீவி எடுத்துடலாம். நீங்கள் வாழைத்தண்டு வாங்கிட்டு வரும்போது மேலே கண்டிப்பாக ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு லேயரோடு தான் அவங்க கொடுப்பாங்க. அந்த லேயரை இந்த மாதிரி நீங்கள் பிரித்து எடுத்துக்கோங்க. உள்ளார இருக்கக்கூட அடித்தண்டு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த தண்டு மட்டும் வச்சுக்கிட்டு மற்ற லேயர்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் பிரித்து எடுத்துக்கோங்க. பிரித்து எடுத்துட்டு இந்த அடித்தண்டை மட்டும் நம்ம இப்போ எடுத்துக்கலாம். இந்த அடித்தண்டோட மேல் பாகம் பார்த்திங்கன்னா லைட்டாக எப்பயும் செவந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா வாழைத்தண்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் கழித்து காரில் அடித்து போயிருன்னு சொல்லுவாங்க. அதனால் மேலே சிகப்பாக இருக்கும். அந்த பகுதி நீங்கள் கட் பண்ணி நீக்கிக்கோங்க. நீக்கி எடுத்துட்டு இந்த வாழைத்தண்டோட மேல் பாகத்தில் இருக்கக்கூட தோலோடு சேர்த்து அந்த நாரையும் சேர்த்து இந்த மாதிரி தனியாக நீங்கள் பிரிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பின்னாடி நார் எடுக்கிறதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதனால் பாருங்கள், நான் மேல் தண்டோட அந்த தொல்லோடு சேர்த்து பிரித்து எடுத்துட்டேன். ப்ளஸ் அதோட நம்ம கத்தி வச்சு இந்த மாதிரி சுரண்டி எடுக்கும்போது நார் அதிகமான நார் நம்ம வெளியில் எடுத்துடலாம். இப்போ தண்டோட மேல் பகுதி செவந்து இருக்கு இல்லையா, அந்த பகுதியை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வாழைத்தண்டை மேலே தோல் நல்லா சீவி எடுத்தாச்சு. இதை ரெண்டாக கட் பண்ணி தண்ணியில் போட்டுக்கலாம். தண்ணியில் போடாமல் வச்சிங்கன்னா காய் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக அந்த கருப்பாக சிவப்பாக ஆயிரும். அதனால் நீங்கள் தண்ணியில் போட்டு வச்சு தான் இதை பயன்படுத்தணும். இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக வர்றதுக்கு தேவையான அளவு நம்ம வாழைத்தண்டை கட் பண்ணி எடுத்துக்கலாம். வாழைத்தண்டு கட் பண்ணதும் நீங்கள் அதை டைரெக்டாக தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. தண்ணியில் போடாமல் இருந்துச்சுன்னா அந்த தண்டு காரில் அடித்து போயிருன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம முழுசாக எடுத்துக்கலாம் எல்லா தண்டுமே. இப்போ இந்த தண்டு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி பொடியாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம எப்படி சுத்தம் செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். வாழைத்தண்டு சுத்தம் செய்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஒரு பணியார குச்சி எடுத்துக்கோங்க. எங்கள் ஊர் சைடு கிராமத்து சைடெலாம் பார்த்திங்கன்னா முள் எடுத்துக்குவாங்க. முள்ளை எடுத்து சுற்றி எடுத்தாங்கன்னா அதில் இருக்கிற தண்டில் இருக்கக்கூடிய நார் எல்லாமே சுத்தமாக வந்துடும். அந்த மாதிரி முள் இல்லாதவங்க இந்த மாதிரி ஏதோ ஒரு பணியார குச்சி எடுத்துக்கோங்க. அதில் இந்த மாதிரி நீங்கள் தண்ணியில் வச்சு நல்லா ரொட்டேட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் எடுத்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய நார் எல்லாமே இந்த கம்பியோடு சேர்த்து வந்துடும். பாருங்கள், வந்துருச்சு. இதையே நீங்கள் ஒரு 2-3 தடவை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருங்க. நாரோட அளவு குறையிற அளவு பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். இப்போ பாருங்கள், நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்ருக்கேன். இது முழுசாக எடுத்து முடித்த பின்னாடி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், தண்டில் நார் எதுவுமே இல்லாமல் பார்க்குறதுக்கே தனித்தனியாக ஃப்ரெஷ்ஷாக தெரியுது. இந்த மாதிரி ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த தண்ணியிலேருந்து நீங்கள் கழுவி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதை நம்ம இப்போ வேக வைக்க போகிறோம். இதோட கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு கடலைப்பருப்பும் சேர்த்து நாம் வாஷ் பண்ணி அதையும் வாழைத்தண்டோடு போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ வாழைத்தண்டு ப்ளஸ் கொஞ்சமாக கைப்பிடி அளவு கடலைப்பருப்பு, இது ரெண்டுக்கும் தேவையான அளவு, அதாவது முழுகிறாப்பில் நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சுருங்க. கொஞ்சம் நேரம் கழித்து கொதிக்க ஆரம்பிச்சிடும். அந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான அளவு லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ கடலைப்பருப்பும் வெந்துருச்சு, வாழைத்தண்டும் பார்த்திங்கன்னா வெந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி ரெண்டையும் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து நம்ம தாளிக்க போகிறோம். தாளிக்கிறதுக்கு ஒரு வாணலி வச்சுக்கோங்க. வாணலி காஞ்சதும் அதில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிய ஸ்டேஜில் பெரிய வெங்காயம் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சு பெரிய வெங்காயம் ஒரு 3 பெரிய வெங்காயம் நான் போட்டிருக்கேன். நீங்கள் உங்களோட அளவை பொறுத்து நீங்கள் அதிகப்படுத்திக்கலாம். இப்போ வெங்காயம் ஓரளவு நல்லா வணங்கிடுச்சு ப்ரௌன் கலரில். இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற கடலைப்பருப்பை வாழைத்தண்டையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூளும் உப்பும் சேர்த்துக்கலாம். நான் மிளகாய்த்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால நான் கம்மியாக போட்டிருக்கேன். நீங்கள் ஒரு 3/4 ஸ்பூன் அல்லது 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு அந்த மிளகாய்த்தூள் பச்சை வாசம் போகிற அளவு வணக்கி விட்டுட்டு இதுக்கு தேவையான தேங்காய் பூ போட்டு நீங்கள் அடுப்பை அமைச்சிடலாம். இப்போ நம்மளுக்கு தேவையான வாழைத்தண்டு பொரியல் ரெடி ஆகிடுச்சு.
என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் தமிழ் பொண்ணு சமையலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.